செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் வணக்கம். நாள்தோறும் நாலடியார் என்ற தலைப்பிலே நாம் தினமும் 4 பாடல்களை நாலடியாரிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று பொறையுடைமை அதிகாரத்தில் 77வது பாடல், 78, 79, 80. இத்துடன் இந்த பொறையுடைமை அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 77வது பாடல். பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்பென்றோ அறியாரோ ஒள்ளன் அருவி உயர்வரை நன்னாட நல்ல செய்வார்க்குத் தமர். பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப என்றோ அரியரோ ஒள்ளன் அருவி உயர்வரை நன்னாட நல்ல செய்வார்க்குத் தமர். பாடலின் பொருள்களை பார்ப்போம். பெரியார் பெருநட்பு கோடல் சான்றோர்களது மேன்மையாகிய நேயத்தை யாரும் விரும்பி தேடிக்கொள்ளுதல். தாம் செய்ய அரிய பொறுப்ப என்றோ தாம் செய்துவிட்ட அரிய குற்றங்களையும் அவர்கள் பொறுப்பார்கள் என்று கருதித்தானே ஒள் என்ற அருவி உறைவரை நல்லாட. ஒள் என்று ஒலிக்கும் அருவி அதிகமாக உடைய உயர்ந்த மலைகள் சிறந்த நல்ல நாட்டை உடைய தலைவனே. அரியரோ நல்ல செய்வார்க்குத் தமர். பிழையில்லாத நல்ல செயல்களையே செய்யும் மேம்பாடு உடையவர்களுக்கு நண்பராவோர் அரியரோ அல்லர் என்றபடி. தம்மோடு பழகுபவர்கள் செய்யும் பிழைகளை பொறுத்து கொள்வதே சிறந்த நட்பாகும் என்ற கருத்தை இந்த பாடலிலே புலவர் புகுத்தியுள்ளார். நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டால் சில நாள் பழகினும் மேன்மக்கள் கேண்மை இருநிலம் பிளக்க வேர்போடுமே. பல நாள் பழகினும் மூர்க்கர் கேண்மை நீர்க்குள் பாசி போல் மேற்கொள்ளாதே என்பார்கள். அதற்போல் இங்கு நண்பர் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடன் இருந்துவிட்டால் அவர் செய்கின்ற சிறு பிழைகளையெல்லாம் சான்றோர்களாகிய மேன்மக்கள் பொறுத்து கொள்வது நன்று, பொறுத்து கொள்வார்கள் என்று கருத்திலே இதை கூறுகிறார். பிழை பொறுப்பவர் பெரியார்கள் என்றும் அவரை பெரியார் என்றும் அவருடைய நட்பு பெருநட்பு என்றும் ஆசிரியர் இங்கே கூறுகிறார். அரிய பெருங்குற்றங்கள் என்றது பொறுப்பதற்குரிய குற்றங்கள். அருமை இங்கு பெருமை மேல் நின்றது. அரியவும் என்னும் உம்மை உயர்வு சிறப்பு பெற்றது. பிழை பொறுக்கும் பெரியவர் நட்பு கிடைப்பதுதான் அருமை. நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் அந்த தவறை பொறுத்து அதை மாற்றி நம்மை திருத்தக்கூடிய சான்றோர்களின் அருகில் அவர்களுடன் பழகினால் நமக்கு நல்லது. மீண்டும் அதே தவறை நாம் செய்ய மாட்டோம். மன்னித்து விட்டுவிட்டால் அந்த தவறை செய்ய மாட்டோம். இது காந்தியின் வாழ்விலும் இதைப்போல் நடந்திருக்கிறது. பிழை பொறுக்கும் நட்பே உயர்ந்தது என்று உணர்த்தியபடி இங்கு கூறியிருக்கிறார். மலர்பால் பெற்று மற்றும் இதற்கு அரியரோ என்பதன் ஓகாரம்
எதிர்மறை உயர்வரை என்பதற்கு பண்பு விரித்த ஆகாது. உயர் என்பது வினைச்சொல்லின் பகுதியாக வினைத்தன்மையில் நிற்றலின் வினைத்தொகை ஆயிற்று. எனவே உயர்ந்தவரை என்று உரை கொள்ள வேண்டும். நச்சினார்க்கினியர் உயர்த்தினை என்பதற்கு உயர்ந்த ஒழுக்கம் என உரைத்துள்ளார். இங்கு காலம் தோன்ற நின்றலில் என காரணமும் காட்டினமை இங்கு நினைவு கூற வேண்டும். அடுத்த பாடல் 78வது பாடல். வற்றி மற்றரை பசிப்பினும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க அற்றம் மறைக்கும் துணையார் குறைப்பவே தம்மை துறக்கும் துணிவிலாதார். வற்றி மற்ற பசிப்பினும் பண்பிலார்க்கு அற்றம் அறிய உரையற்க அற்றம் மறைக்கும் துணையார் குறைப்பவே தம்மை துறக்கும் துணிவிலாதார். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். வற்றி ஆற்ற பசிப்பினும் உடம்பிற்கு செந்நீர் சுண்டும்படி மிக பசித்தாலும் பண்பு இலாருக்கு பிறர் நிலை அறிந்து ஒழுகும் தன்மை இல்லாதவர்களுக்கு அற்றம் அறிய உரையற்க தமது இல்லாமையை அவர் அறியும்படி சொல்ல வேண்டாம். தம்மை துறந்த துணிவில்லாதவர் தம்மை துறவு நெறியில் செலுத்தி தெளிவில்லாதவர் அப்படி செல்ல விரும்பினால் அற்றம் மறைக்கும் துணையார்க்கும் உரைப்ப தமது இல்லாமையை நீக்கும் உதவியாளருக்கு சொல்லுவார் என்று இதிலே நயம்பட உரைத்துள்ளார். இல்லை என்று கூறி பெறாமல் மதிப்போடிருந்து பொருள் தேட வேண்டும் என்று கருத்தாக இதில் கொள்கிறார். தோழனோடாயினும் ஏழமை பேசேல் என்று அவை பெருந்தகை கூறியுள்ளார். ஆகையால் சான்றோர்கள் தம்முடைய வறுமை நிலையையும் துன்பத்தையும் பிறரிடம் பகிர மாட்டார்கள். ஆனால் அவர்களை பார்த்தே பெரிய மனிதர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்படித்தான் பொருள் ஈட்டி உய்விக்க வேண்டும் என்ற கருத்திலே இந்த பாடலை கூறியுள்ளார். ஆற்றி எனும் செய்பொருள் எச்சம் சற்று எச்சமாக கொண்டுபட்டது. மற்று அசை பண்பெற்றது பிறர்பாடு தம்பையில் குற்றம் மறைய வழி. தம்முடைய கஷ்டங்கள் குறைவதற்கான வழியை யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடம் இருந்து சொல்லாமலேயே பெற்றுக்கொள்வது என்று துறவு நெறியில் செல்லும் துணிவுடையவர்கள் காய் கனி சருகு முதலிய உண்டு பசி தீர்வதற்கு மக்கள் அவர்களாலேயே ஏதும் உதவின் உண்பர். தாம் அவர்பால் தமக்கு இல்லை என்று தெரிவிக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர் இறைவனை நம்பி அவன் அருளாகிய இயற்கையின் பால் சென்றவர்கள் ஆவார். அடுத்த பாடல் 79வது பாடல். இன்பம் பயந்தாங்கிழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கரு வினாட
பழியாக ஆரே தலை. இன்பம் பயந்தாங்கு இழிவிலை இழிவு தலைவரினும் இன்பம் பயந்து ஆங்கு இழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஒங்கருவினாட பழியாக ஆரே தலை. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இன்பம் பயந்த ஆங்கு, இன்பம் உண்டான இடத்தில் இழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்ததைக்கு தாழ்வு நேர்ந்தாலும் இன்பத்தையே எண்ணி தன்னை நிலைத்திருத்து நினைக்க இன்பம் ஒழியாமை கண்டலும் அச்செயலில் பின்னும் பின்னும் இன்பம் இடையறாமை கண்டாலும் ஓங்கு அருவி நாட பெருகுகின்ற அருவிகளை உடைய மலைநாடனே பழியாக ஆரே தலை. பழித்தல் உண்டாகாது வழியே நினைக்குச் சிறந்தது. பழித்தல் உண்டாகாத வழியே அந்த ஆன்மாக்களுக்கு சிறந்தது என்கிறார் புலவர். இன்பம் இடையறாமல் உண்டாகுவதானாயினும் பழியில்லாத நற்செயல்களே செய்யத்தக்கது என்று கருத்தை இதிலே வலியுறுத்துகிறார். இன்பம் பயந்தாங்கு இன்பம் பயந்த செயலிடத்து என்று கொள்ள வேண்டும். தம்மை ஆக்கம் இருந்ததை என்பதன் ஈற்றில் அகாரம் சாரியை கடிநிலை இற்றே ஆசிரியர்க்கே என்பதில் போல. 80வது பாடல். தான் கெடினும் தக்கார்க்கென்னற்க தான் கெடினும் தக்கார்க்கேடென்னற்க தன்னுடம்பின் ஊன் கெடினும் உன்னார் கை துண்ணற்க வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல். தான் கெடினும் தக்கார் கேடு என்னற்க தன்னுடம்பின் ஊன் கெடினும் உன்னார் கை துண்ணற்க வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல். ஆகா, பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தாம் கெடினும் தக்கார் கேடு என்னற்க. ஒருவன் தான் கெடுவதாயிருந்தாலும் அக்கேட்டினை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு சான்றோர் கெடுதலை எண்ணாதிருக்க வேண்டியது கடவன், எண்ணாதிருக்க கடவன். தன் உடம்பின் ஊன் கெடினும் உண்ணார் கைத்து உண்ணற்க. தனது உடம்பின் தசை பசியால் உலர்வதாயினும் நுகரத்தகாதவன பொருளை நுகராமல் இருக்க வேண்டும். வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல். வானத்தால் கவிய பெற்றிருக்கும் உலகம் முழுமையும் பெறுவதாயிருந்தாலும் தனது பேச்சின் இடையில் பொய்யோடு கலந்த சொற்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருத்திலே கூறுகிறார். நாம் மனிதர்கள் சத்தியம்தான் பேச வேண்டும், உண்மைதான் பேச வேண்டும். பொய் பேசினாலே அது கண்களிலும் முகத்திலும் கண்டிப்பாக இவர் உண்மை பேசவில்லை என்பது தெரிந்துவிடும்.
அதனால்தான் ஒருவர் பார்த்து பேசும் பொழுது கண்ணோடு கண்ணோடு பார்த்து பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆண்களிடம் பேசும் பொழுதும் கழுத்திற்கு கீழே முகம் இறங்கக்கூடாது. பெண்களிடம் பேசும் பொழுதும் ஆண்களாயிருந்தாலும் கழுத்திற்கு கீழே பேச்சிலே இறங்கக்கூடாது. அப்பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் அவர்கள் கூறுகின்ற கூற்றெல்லாம் உண்மையா இல்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கூறுகிறோம் அல்லவா, அது கூட தவறுதான் என்று இதிலே புலவர் சரியாக கூறுகிறார். மேலோர் கெடுதலை நினைத்தலும் தகாதவர் பொருளை நுகர்தலும் பொய்யுரை ஒழித்தலும் ஒருவருக்கு ஆகாது. அந்த செயல்களை எல்லாம் அவர் விட்டுவிட வேண்டும் என்ற கருத்திலே வைத்து பொருள் கைத்துண்டாம் பொழுதே கரவா தரஞ்சு செய்மின் என்று முன்னும் வந்தது. தான் கெடுதலும் பெறுதலும் பொருளல்ல. இந்த உணர்வுகளை ஓம்புதலே பொருளாவது என்பது இந்த செய்யுளால் உணர்த்தப்பட்டது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.